வணக்கம் மாணவ செல்வங்களே! இன்று நாம் ஒரு பிரமிடின் மேற்பரப்பு மற்றும் அளவை கற்றுக்கொள்வோம். நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஒரு மனித கோபுரத்தை உருவாக்குகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். ஒரு வலுவான மக்கள் மற்றும் மேலே ஒரு நபர். இது ஒரு பிரமிடு எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை போன்றது. கிசாவின் பிரமிடுகள் போன்ற பழங்கால கட்டமைப்புகள் முதல் கட்டிடக்கலையில் நவீன வடிவமைப்புகள் வரை பிரமிடுகள் விஷயங்களை தனித்துவமாக்குவதற்கான ஒரு பிரபலமான தேர்வாக உள்ளன. அவை வலிமை மற்றும் சாதனையின் சின்னமாக உள்ளன. சிறப்பான ஒன்றை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் உருவாக்குவது என்பதை காட்டுகிறது. எனவே நீங்கள் வேடிக்கைக்காக தொகுதிகளை அடுக்கினாலும் சரி அல்லது வரலாற்று அதிகாரங்களை பற்றி சிந்தித்தாலும் சரி, பிரமிடுகள் உங்களை வலுவான அடித்தளத்தில் இருந்து குறிப்பிடத்தக்க உச்சத்திற்கு அழைத்து செல்லும் வடிவமாகும். கற்றுக்கொள்வீர்கள். பிரமிட் மற்றும் அதன் பண்புகள். பிரமிடின் பக்கவாட்டு மேற்பரப்பு. பிரமிடின் மொத்த பரப்பளவு. பிரமிடின் அளவு. முக்கிய வார்த்தைகள்: பிரமிட், அடிப்படை, உச்சம், உயரம், சாய்வான உயரம், பலகோணம், பக்கவாட்டு பரப்பளவு, மொத்த பரப்பளவு, தொகுதி. இப்பொழுது நாம் பிரமிட் மற்றும் அதன் பண்புகள் பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு பிரமிட் என்பது ஒரு முப்பரிமாண வடிவியல் வடிவமாகும். இது பலகோண அடித்தளம் மற்றும் முக்கோண முகங்களால் வகைப்படுத்தப்படுகிறது. அவை உச்சம் அல்லது உச்சி என்று அழைக்கப்படும் ஒரு புள்ளியில் ஒன்றிணைகின்றன. பிரமிடின் அடிப்பகுதி எந்த பலகோணமாகவும் இருக்கலாம், ஆனால் இது பொதுவாக ஒரு சதுரம் அல்லது முக்கோணம் ஆகும். ஒரு பிரமிடின் சிறப்பியல்புகள். ஒரு பிரமிடின் அடிப்பகுதி n பக்கங்களைக் கொண்ட பலகோணமாகும். இதில் n எந்த நேர்மறை முழு எண்களாக இருக்கலாம். மிகவும் பொதுவான தளங்கள் சதுரம் மற்றும் முக்கோணம். உச்சம் என்பது பிரமிடின் மிக உயர்ந்த புள்ளியாகும். அங்கு அனைத்து பக்கவாட்டு முகங்களும் ஒன்றிணைகின்றன. பிரமிடின் முக்கோண முகங்கள் பக்கவாட்டு முகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பக்கவாட்டு முகமும் அடித்தளத்தில் விளிம்பை உச்சத்துடன் இணைப்பதன் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கோணமாகும். பிரமிடின் உயரம் அடித்தளத்திலிருந்து உச்சம் வரையிலான செங்குத்தாக இருக்கும் தூரம். ஐசோசெல்ஸ் அல்லது சமபக்க முக்கோண முகங்களைக் கொண்ட பிரமிடின் சாய்வான உயரம் அடிப்படை விளிம்பில் உள்ள எந்த புள்ளியிலிருந்தும் உச்சம் வரை உள்ள தூரம். இப்பொழுது நாம் பிரமிடின் பக்கவாட்டு பரப்பளவை புரிந்து கொள்வோம்.
ஒரு பிரமிடின் பக்கவாட்டு பரப்பளவு அதன் அனைத்து முக்கோண பக்கவாட்டு முகங்களின் ஒருங்கிணைந்த பகுதியை குறிக்கிறது. பிரமிடின் பக்கவாட்டு பரப்பளவை கணக்கிடுவதற்கான சூத்திரம் ஈடு 1/2 பெருக்கல் அடித்தளத்தின் சுற்றளவு பெருக்கல் சாய்வான உயரம். இப்பொழுது நாம் ஒரு சிக்கலை தீர்ப்போம். அடித்தளம் 10 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் சாய்வான உயரம் 16 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சதுர பிரமிட் பக்கவாட்டு பரப்பளவை கண்டறியவும். தீர்வு: இந்த கேள்வியில் பிரமிடின் பக்கவாட்டு மேற்பரப்பு பகுதியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட அடித்தளத்தின் நீளம் அதாவது ஏ ஈடு 10 சென்டிமீட்டர். பிரமிடின் சாய்வான உயரம் ஈடு 16 சென்டிமீட்டர். பிரமிடின் பக்கவாட்டு மேற்பரப்புக்கான சூத்திரம் ஈடு 1/2 அடிப்படை பெருக்கல் உயரத்தின் சுற்றளவு என்பதை நாம் அறிவோம். அடித்தளத்தின் சுற்றளவு கண்டறியவும். இங்கு இது ஒரு சதுர அடித்தளம். எனவே சதுர அடித்தளத்தின் சுற்றளவு ஈடு 4 பெருக்கல் ஏ ஈடு 4 பெருக்கல் 10 ஈடு 40 சென்டிமீட்டர். இப்பொழுது சூத்திரத்தில் உள்ள மதிப்புகளை மாற்றவும். ஈடு 1/2 பெருக்கல் அடித்தளத்தின் சுற்றளவு பெருக்கல் சாய்வான உயரம். ஈடு 1/2 பெருக்கல் 40 பெருக்கல் 16. ஈடு 20 பெருக்கல் 16. ஈடு 320 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. எனவே பிரமிடின் பக்கவாட்டு பரப்பளவு ஈடு 320 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. இப்போது பிரமிடின் மொத்த பரப்பளவை புரிந்து கொள்வோம். ஒரு பிரமிடின் மொத்த பரப்பளவு என்பது பக்கவாட்டு மேற்பரப்பு மற்றும் அடிப்படை பலகோணத்தின் பரப்பளவு ஆகியவற்றின் கூட்டுத்தொகை ஆகும். பிரமிடின் மொத்த பரப்பளவை கணக்கிடுவதற்கான சூத்திரம் ஈடு பக்கவாட்டு மேற்பரப்பு கூட்டல் அடிப்படை பலகோணத்தின் பரப்பளவு. ஈடு 1/2 பெருக்கல் தளத்தின் சுற்றளவு பெருக்கல் சாய்வான உயரம் கூட்டல் அடிப்படை பலகோணத்தின் பரப்பளவு. இப்பொழுது நாம் ஒரு சிக்கலை தீர்ப்போம். அடித்தளத்தில் ஒவ்வொரு விளிம்பும் 16 சென்டிமீட்டர் அளவிலும் ஒரு பக்கத்தின் சாய்வான உயரம் 17 சென்டிமீட்டர் ஆகவும் இருந்தால் வழக்கமாக பிரமிடின் மொத்த பரப்பளவை சதுர அடித்தளத்துடன் கணக்கிடுவோம். தீர்வு: இந்த கேள்வியில் பிரமிடின் மொத்த பரப்பளவை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட அடித்தளத்தின் விளிம்பு அதாவது ஏ ஈடு 16 சென்டிமீட்டர். பிரமிடின் சாய்வான உயரம் ஈடு 17 சென்டிமீட்டர். பிரமிடின் மொத்த பரப்பளவுக்கான சூத்திரம் ஈடு 1/2 பெருக்கல் அடிப்பகுதியில் சுற்றளவு பெருக்கல் சாய்வான உயரம் கூட்டல் அடிப்படை பலகோணத்தின் பரப்பளவு என்பதை நாம் அறிவோம். எனவே சதுர அடித்தளத்தின் சுற்றளவு ஈடு 4 பெருக்கல் ஏ ஈடு 4 பெருக்கல் 16 ஈடு 64 சென்டிமீட்டர். மற்றும் சதுரத்தின் பரப்பளவு ஈடு ஏ மேலிலக்கு 2 ஈடு ஏ பெருக்கல் ஏ ஈடு 16 பெருக்கல் 16 ஈடு
256 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. இப்போது சூத்திரத்தில் உள்ள மதிப்பை மாற்றவும். ஈடு 1/2 பெருக்கல் அடித்தளத்தின் சுற்றளவு பெருக்கல் சாய்வான உயரம் கூட்டல் சதுரத்தின் பரப்பளவு. ஈடு 1/2 பெருக்கல் 64 பெருக்கல் 17 கூட்டல் 256. ஈடு 32 பெருக்கல் 17 கூட்டல் 256. ஈடு 544 கூட்டல் 256. ஈடு 800 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. எனவே சதுர பிரமிடின் மொத்த பரப்பளவு ஈடு 800 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. இப்பொழுது ஒரு பிரமிடின் அளவை புரிந்து கொள்வோம். தொகுதி என்பது ஒரு பொருள் ஆக்கிரமித்துள்ள மொத்த இடத்தை தவிர வேறில்லை. அல்லது ஒரு பிரமிடின் அளவு என்பது வடிவத்தின் உள்ளே இருக்கும் இடம் அல்லது கொள்ளளவு ஆகியவற்றை குறிக்கிறது. பிரமிடின் தொகுதி ஈடு 1/3 பெருக்கல் அடிப்பகுதியின் பரப்பளவு பெருக்கல் உயரம். இப்போது நாம் ஒரு சிக்கலை தீர்ப்போம். சதுரமாக இருக்கும் ஒரு பிரமிடின் கன அளவு என்ன? அடித்தளத்தின் பக்கங்கள் ஒவ்வொன்றும் 12 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 21 சென்டிமீட்டர் ஆகும். தீர்வு: இந்த கேள்வியில் சதுர பிரமிடின் அளவை கண்டுபிடிக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட அடித்தளத்தின் பக்கங்கள் அதாவது ஏ ஈடு 12 சென்டிமீட்டர். பிரமிடின் உயரம் ஈடு 21 சென்டிமீட்டர். பிரமிடின் தொகுதி ஈடு 1/3 பெருக்கல் அடிப்பகுதியின் பரப்பளவு பெருக்கல் உயரம் என்பதை நாம் அறிவோம். சதுரத்தின் பரப்பளவு ஈடு ஏ மேலிலக்கு 2 ஈடு ஏ பெருக்கல் ஏ ஈடு 12 பெருக்கல் 12 ஈடு 144 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. இப்பொழுது சூத்திரத்தில் உள்ள மதிப்புகளை மாற்றவும். ஈடு 1/3 பெருக்கல் அடித்தளத்தின் பரப்பளவு பெருக்கல் உயரம். ஈடு 1/3 பெருக்கல் 144 பெருக்கல் 21. ஈடு 144 பெருக்கல் 7. ஈடு 1008 சென்டிமீட்டர் மேலிலக்கு 3. எனவே சதுர பிரமிடின் அளவு ஈடு 1008 சென்டிமீட்டர் மேலிலக்கு 3. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பிரமிடின் பக்கவாட்டு பரப்பளவு அதன் அனைத்து முக்கோண பக்கவாட்டு முகங்களின் ஒருங்கிணைந்த பகுதியை குறிக்கிறது. பிரமிடின் பக்கவாட்டு மேற்பரப்பு ஈடு 1/2 பெருக்கல் அடித்தளத்தில் பெருக்கல் சாய்வான உயரத்தின் சுற்றளவு. ஒரு பிரமிடின் மொத்த பரப்பளவு என்பது பக்கவாட்டு மேற்பரப்பு மற்றும் பிரமிடின் மொத்த பரப்பளவு ஈடு 1/2 பெருக்கல் தளத்தின் சுற்றளவு பெருக்கல் சாய்வான உயரம். தொகுதி என்பது ஒரு பொருளின் ஆக்கிரமித்துள்ள மொத்த இடத்தை தவிர வேறில்லை. பிரமிடின் தொகுதி ஈடு 1/3 பெருக்கல் அடிப்பகுதியின் பரப்பளவு பெருக்கல் உயரம்.